அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப நாளாச்சு பெருமாரியம்மன் கோயிலில் சிவாச்சாரியார் மிக சிறந்த வல்லுநர். பல முறை நான் இதை அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இமயமலையை சின்ன மல்லிகைப்பூ அறிமுகப்படுத்துவது மாதிரி இவர் நம்ம மதன் சிவாச்சாரியன்னா நிலம் அறியும், இந்த நிலம் அறியும் அந்த அளவுக்கு இல்லை. அவர் உண்மையாக நான் சொல்கிறேன், அவர் பாராட்டி அவர் வார்த்தை வரும்போது தான் நாங்களே பார்க்குறோம். அதனால் ரொம்ப டைட்டாக பிஸிலி என்கேஜ்டு ஒரு சிவாச்சாரியர் பெருமாரியம்மன் கோயிலுக்கு. இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி, ஏன்னா பங்குனி உத்திரத்தில் கல்யாணம் காட்சி பார்த்தா நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அந்த பங்குனி உத்திரத்தினோட சிறப்பு என்ன, அதான் நான் மதன் சிவாச்சாரியர்கிட்ட இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். வணக்கம். வேலூர் ஃபோர்ட் யூடியூப் சேனல் ரொம்ப அற்புதமான ஒரு யூடியூப் சேனலை நம்ம லட்சுமிபதி ஐயா எல்லாருக்கும் பயன்படுமாறு நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கோம். ஆனால் அவருக்கு ஆதரவு கம்மியாக இருக்குன்ற ஒரு ஏக்கம் நிறைய இருந்ததே இருக்கு. அது என்றைக்கு அந்த ஏக்கம் நிறைவு பெறும்ன்றது தெரியல. என்ன சாமி, நான் திருப்தியாக இருக்கேன், அத்தனை பேர் பார்த்தாங்கன்ற ஒரு நிறைவு அவருக்கு இன்னைக்கு ஏற்படணும்னு நான் பெருமாரியம்மனை வேண்டிக்கிறேன். நிறைய அவருக்கு சப்ஸ்கிரைபர் தேவை, அந்த மாதிரி நிறைய. ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்கன்னா அது 4 பேருக்கு பயன்பட்டால் தான் அந்த விஷயத்துக்கு பிரயோஜனம். ஒரு 5 பேர் 4 பேர் பகிர்ந்ததுனால அதனால் அது பண்ணவர்களுக்கு அந்த ஒரு சமையல் நல்லா பண்ணுறாங்கன்னா அந்த சமையலை 4 பேர் சாப்பிட்டா தான் சமையல் பண்ணவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சமையல் பண்ணவங்களே சாப்பிட்டா அது சந்தோஷம் இல்லை இல்லையா? அது மாதிரி இதுவும் அது மாதிரி ஒரு கலை. 4 பேருக்கு நல்லதை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அது 4 பேர் அது மகிழணும், பார்த்து மகிழணும், கேட்டு மகிழணும். ரொம்ப அற்புதமான சாப்டர் பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் என்பது சுவாமிக்கும் அம்பாள் சாட்சாத் பராசக்திக்கும் பரசிவனுக்கும் முதல் முறையாக கல்யாணம் நடந்த நன்னாள் இந்த பங்குனி. அந்த தேவலோகத்தில் கைலாயத்திலே பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே பரமேஸ்வரியாக விளங்கக்கூடிய கௌரி பார்வதி தேவிக்கும் பரமேஸ்வரனுக்கும் அற்புதமாக கல்யாணம் நடந்த நன்னால் இந்த பங்குனி உத்தரம். ஆகையால் வருஷம் பங்குனி உத்தரத்திலே எல்லா ஆலயங்களிலும் திருக்கல்யாண வைபவத்தை அதன் நினைவாக நாம் எல்லாரும் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பங்குனி உத்தர திருக்கல்யாணத்தை யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறார்களோ அவர்களுக்கு சுவாமி அம்பாள் அம்மையப்பருக்கே கல்யாணம் நடப்பதனால இந்த திருமண தோஷங்கள் எல்லாம் நீங்குகின்றனால் இந்த பங்குனி யாருக்கெல்லாம் திருமண தடை ரொம்ப நாள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் பங்குனி உத்தர அன்னைக்கு சுவாமி அம்பாள் திருக்கல்யாணத்திலே மாலை சாற்றுவதாக வேண்டினார். அதாவது அம்பாளுக்கு சுவாமிக்கும் எனக்கு நல்லபடியாக அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள கல்யாணம் நடத்திட்டால் உங்களுக்கு மாலை சாற்றுகின்றேன், மாற்று மாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாற்று மாலையை சாற்றுவேன் அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டிட்டு இந்த கல்யாணத்தை பார்த்து சுவாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணால் அவ்வளோ விசேஷம். அப்பேற்பட்ட பங்குனி உத்தரம் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக செவ்வாய்க்கிழமை வருகின்றது. புதன்கிழமை வருகின்றது. அந்த புதன்கிழமையில் இது மூலியமாக எல்லாரும் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரும் தரிசனத்தை பெற்று அவங்களுடைய பிரார்த்தனை பங்குனி உத்திர கல்யாணம் அது ஒன்றே இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அனுக்கிரகம் செய்யும். ஏன்னா அம்மையப்பர் அவங்க தானே உலகத்தில், அதனால் அதுவும் கிடைக்கும் பேரு, அதுவும் கிடைக்கும். தீர்க்க சௌமாங்கல்யம் மங்களம் எல்லாமே இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே கிடைக்கிறது. ஆகையால் இந்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை அவங்க எல்லாருக்கும் பங்குனி உத்திரத்தை பற்றி சொன்னோம்னு ஒரு எல்லாரும் தரிசனம் செய்யணும். நன்றி. தொடர்ந்து இன்னொரு சேனலில் திரு மதன் சிவாச்சாரியர் உங்களோட உரையாட போகிறேன். நன்றி, வணக்கம்.